வணக்கம். நாம இப்ப பார்க்கறது ஒரு சீரான காந்தப்புலத்தில் உள்ள மின்துகளின் இயக்கம். சீரான காந்தப்புலம்னா பி இல்லையா? குறியீடு பி தானே. பாருங்க, நீட்டா எப்படி போட்டிருக்காங்க, ஒரே சீரா போட்டிருக்காங்க, பெருக்கல் குறி போட்டு காமிச்சிருக்காங்க சீரான காந்தப்புலம் அப்படிங்கிறது. சரி, இந்த சீரான காந்தப்புலத்துல எதை வச்சிருக்கிறோம்? ஒரு மின் துகளை வச்சிருக்கிறோம். அந்த மின் துகள் தான் பிளஸ் கியூ அப்படிங்கிறது. அது இயங்கிட்டு இருக்கு. எவ்வளவு வேகத்துல இயங்கிட்டு இருக்கு? வி அப்படிங்கிற திசைவேகத்துல இயங்கிட்டு இருக்கு. எவ்வளவு திசைவேகத்துல இயங்குது? விங்கிற திசைவேகத்துல. சரி, பிளஸ் கியூ அப்படிங்கிறது மின் துகள். அப்போ ஒரு மின் துகள் ஒரு காந்த புலத்துல இயங்கிட்டு இருக்கும்போது அது எதை உணரும்? ஒரு விசையை உணரும். அதுதான் எஃப். இந்த எஃப்க்கு என்ன பெயர் அப்படின்னா லாரன்ஸ் விசைன்னு பேரு. என்ன பேரு? லாரன்ஸ் விசை. இந்த லாரன்ஸ் விசைக்கான ஃபார்முலா தான் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படிங்கிறது. நமக்கு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருக்கான ஃபார்முலா தெரியும். that is a vector cross b vector னா என்ன ஃபார்முலா? ab sin theta அப்படினு சொல்லிட்டு ab sin theta அப்படினு. இங்க vq into vb sin theta னு வந்திருக்கும் இல்லையா? இதுல v க்கும் b க்குமான கோணம் theta equal to 90 டிகிரி இருந்திருந்தா sin 90 என்ன இருக்கும்? 1 வந்திருக்குமா? அப்ப மீதி என்ன இருக்கும்? qvb மட்டும் தான் இருக்கும். சோ இங்க வந்திருக்கு. சோ இந்த துகள் எந்த வடிவத்தில் இயங்கிட்டு இருக்கு? வட்ட வடிவத்தில் இயங்கிட்டு இருக்கு. எப்படி இயங்கிட்டு இருக்குது? வட்ட வடிவத்தில். அப்போ ஒரு துகள் வட்ட வடிவத்தில் இயங்கிட்டு இருக்கும்போது அது எந்த விசையை உணரும் அல்லது எந்த விசையை வெளிப்படுத்தும்? மைய நோக்கு விசையை வெளிப்படுத்தும். அந்த மைய நோக்கு விசைக்கான ஃபார்முலா தான் mv²/r. அப்போ இதுவும் விசை, qvb அப்படிங்கிறது விசை. ஸோ ரெண்டையும் சமப்படுத்திக்கலாம். சமப்படுத்திட்டு சுருக்கி பார்க்குறோம். அதாவது இதில் ஒரு வி இருக்குது, இங்கே 2 வியில் ஒரு வி போயிடுது. அப்போ மீதி QB ஈக்குவல் டு mv/r. ஸோ r ஈக்குவல் டு mv/QB நமக்கு கிடைக்குது இல்லையா? எப்படி வந்தது? இல்லை தெரியுது இல்லை அப்படின்ட்டு. QB இதுதான் இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? mv/rன்னு இருக்கும். ஸோ r எங்கே போயிடுது? இந்த QB அப்படியே கீழே வந்தது. சரி, இந்த mvக்கு பதிலாக உந்தம். உந்தத்துக்கான ஃபார்முலா என்ன? உந்தம் சமம் நிறை இன்ட்டு திசைவேகம். அதனால mvக்கு பதிலாக pன்னு போட்டுக்கிறோம். சரியா? சரி, இந்த விங்கிற திசைவேகம் தானே. இந்த துகள் இயங்கும் திசைவேகத்துக்கான ஃபார்முலா என்ன? v ஈக்குவல் டு திசைவேகத்துக்கான ஃபார்முலா இடப்பெயர்ச்சி பை காலம். இடப்பெயர்ச்சி பை காலம். இந்த துகள் வட்ட பாதையில் இயங்குறதுனால ஒரு சுற்றி வருவதற்கு என்ன பேரு? சுற்றளவுன்னு பேரா? அப்போ இந்த இடத்துல ஆரம்பிச்சு இப்படி போய் திரும்ப இங்கேயே வந்தா அது சுற்றுன அல்லது அது அடைந்த இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 2πr சுற்றளவுக்கு சமம். பை காலத்துக்கு முழு சுற்றுக்கான காலம் கேபிட்டல் டி. ஸோ இதுலேருந்து டி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டி ஈக்குவல் டு 2πr/v. ஸோ இப்போ நமக்கு ஆரோட மதிப்பு இங்கே இருக்குது. என்ன இருக்குது? mv/qb அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறில் பெருதிட்டீங்க அப்படின்னா 2π/v. ஆரோட மதிப்பு mv/qbன்னு வருது. ஸோ இந்த v கேன்சல் ஆயிடுது. அப்போ நமக்கு 2πm/bq அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதுதான் அலைவு நேரத்திற்கான சமன்பாடு. t ஈக்குவல் டு 2πm/bqங்கிறது என்னது? அலைவு நேரத்திற்கான சமன்பாடு. அதிர்வெண்ணுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா f ஈக்குவல் டு 1/t. அதாவது அலைவு நேரத்தினுடைய இது அலைவு நேரம் t. அலைவு நேரத்தினுடைய தலைகீழ் தான் அதிர்வெண். ஸோ மேலே இருக்கிற ஃபார்முலாவை அப்படியே தலைகீழே எழுதுங்க போதும். bq/2πm நமக்கு கிடைச்சிருது. சரியா? சரி, அடுத்தது கோண அதிர்வெண். அதுக்கான குறியீடு என்னன்னாக்க ஒமேகா. அதாவது இதுக்கான ஃபார்முலா 2πfன்னு பேர். என்ன ஃபார்முலா? கோண அதிர்வெண்ணுக்கு. அப்போ இதில் பாருங்க 2πfக்கான ஃபார்முலா என்ன? bq/2πm தானே. அப்போ bq/2πm அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இது கேன்சல் ஆகிட்டா மீதி நமக்கு வர்றது bq/m. அப்போது இதுதான் என்னது? ஒமேகா. இதுக்கு பேர் என்னன்னாக்க சைக்ளோட்ரான் அதிர்வெண் அல்லது சுழல் அதிர்வெண் அப்படின்னு பேர். என்ன பேர்? சுழல் அதிர்வெண் அல்லது ஆக்சுவலி இது கோண அதிர்வெண் சொல்கிறோம் இல்லையா? அது எதோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த ரெண்டுக்கும் என்ன பேர் அப்படின்னாக்க சைக்ளோட்ரான் அதிர்வெண் அல்லது சுழல் அதிர்வெண் அப்படின்னு பேர். ஸோ இது எதுக்காக முக்கியம் அப்படின்னா அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய சைக்ளோட்ரான் அப்படிங்கிற தலைப்பு பார்ப்போம். அதுக்கு இந்த தலைப்பை நீங்கள் தரவாக
புரிஞ்சிருந்ததுன்னா தான் உங்களுக்கு அடுத்தது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சரியா? ஸோ நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். இந்த டெரிவேஷனை ரொம்ப ஈஸியாக இருக்கும், மெமரி பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.